பெடரல் ரிசர்வ் அதன் வட்டி விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் குறைத்து இந்த ஆண்டு மேலும் குறைப்புகளுக்கான சாத்தியம் இருப்பதாக கூறியது. இதனைத் தொடர்ந்து ஐடி மற்றும் வங்கி பங்குகளில் ஏற்பட்ட லாபத்தால் இன்று காலை சென்செக்ஸ் மற்றும் நிப்டி நிலையான முன்னேற்றத்துடன் தொடங்கின. என்ன விவரம் என பார்க்கலாம். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை 0.25% குறைத்துள்ளது. செப்டம்பர் 17 அன்று இந்த அறிவிப்பு வெளியானது. இது டிசம்பர் 2024க்கு பிறகு ரிசர்வ் வங்கி செய்த முதல் வட்டி குறைப்பாகும். நாட்டில் நிலவும் வேலைவாய்ப்பின்மை மற்றும் வேலைவாய்ப்பு வளர்ச்சியில் சரிவு ஏற்பட்டுள்ளதால் அதை ஈடு செய்ய இந்த வட்டி குறைப்பு இருப்பதாக பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் ஜெரோம் பவல் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி அடுத்தடுத்து வட்டி விகித குறைப்புகள் இருக்கும் எனவும் சூசகமாக கூறியுள்ளார். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் டிசம்பர் 2024க்கு பிறகு முதல் முறையாக வட்டி விகிதத்தை குறைத்த பிறகு செப்டம்பர் 18 அன்று இந்திய ஐடி நிறுவனங்களின் பங்குகள் உயர்ந்துள்ளன. காலை 10:15 மணியளவில் சென்செக்ஸ் 295.56 புள்ளிகள் அல்லது 0.36% உயர்ந்து 82,989.27 ஆகவும், நிப்டி 78.30 புள்ளிகள் அதாவது 0.31% உயர்ந்து 25,408.55 ஆகவும் உயர்ந்தது. கடந்த 14 அமர்வுகளில் நிப்டி 50 1000 புள்ளிகள் உயர்ந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்ஃபோசிஸ், HCL டெக் மஹிந்திரா, HDFC வங்கி, சன் பார்மா மற்றும் டாடா மோட்டார்ஸ் ஆகியவை முக்கிய லாபங்களை பெற்றுள்ளன. ஆசிய சந்தைகள் பெரும்பாலும் உயர்ந்து வர்த்தகமான நிலையில் தென்கொரியா, ஜப்பான் மற்றும் ஷாங்காய் குறியீடுகளும் உயர்ந்தன. இருப்பினும் ஹாங்காங்கின் ஹாங் செங் குறைவாகத்தான் இருந்தது. அமெரிக்க சந்தைகள் இரவில் கொஞ்சம் கலவையாகத்தான் முடிந்தன.